ஸ்க்ரீன் லோட் ஆகுதா வந்துக்குதா? வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துக்குதா? வந்துட்டு இது ஸ்க்ரீன் வந்துட்டு. ஓகே. ஓ. போன கிளாஸ்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த பாடத்தை வச்சு நான் விளங்கப்படுத்தி தந்திப்பேன். இன்றைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணல பாப்போம். ஓகே. ம ந மன த கொஞ்சம் சவுண்டா ல ஓதுங்க. தல. டென்ஷன் ஆக வேணாம். படிப்பிச்ச ரெண்டு மெத்தட் ஒவ்வொரு ஒவ்வொரு ம். சொல்லையும் இரண்டு ஓகே. மெத்தட்ல நாங்க சொல்லி பழகிக்கிறோம். அந்த அமைப்புக்கு நீங்க ஓதுங்க. டென்ஷன் ஓகே. அந்த குழப்பங்களை தேவையில்லை, நிதானமா ஓதுங்க. ம். ம ந மன ஓகே, வெரி குட். த அதான் இதான் இந்த அமைப்பு. இந்த அமைப்புல அப்படி போங்க. த ல தல. தா தா எண்டா பிழை அது எப்படி வரணும்? த த தா தே வெரி குட். தே ரெண்டு வரணும், தான்னு போக கூடாது. த ல தல. திருப்பி தா த தானே வருது, பிழை ஏது? த த தா அல்ல தே. த த ல தல. ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்குதா? தா என்றதுக்கும் தே என்றதுக்கும் வித்தியாசம் விளங்குதா? அ அ அ த த ல தல. அதான் சிஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் கேட்கறேன். உங்களுக்கு தா என்று நீங்க உச்சரிக்கிறதுக்கும் தே என்று உச்சரிக்கிறதுக்கும் சவுண்ட்ல வித்தியாசம் விளங்குதா? உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஆ, தா அந்த குல வானத்தை நோக்கி இருக்குது. மாஷா அல்லாஹ். த கீழ் நோக்கி போ, சரிவா போ த என்று சொல்லுங்க வேணா. குட், நல்ல. ஆ த த அ தஹ. கொஞ்சம் சவுண்ட் ஆகும், சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லை. எப்படி ரெண்டாவது வரும்? த ல தல. திருப்பி த த ல தல. த தல. த ல தல. ஓகே, மூணாவது எப்படி வரும்? த அ தஹ. இது போதுங்க. த அ தஹ. தா என்றதா நீட்டப்படும், அது பெல. தா என்றது பெல, நீட்டக்கூடாது. எப்படி வரும்? த த ஆ துவ துவ துவா அ என்றது துவ. த அ தஅ. துவஹ. தஹ த அ தஹ. சரி போதுங்க. த அ தஅ. ஆஹா, துவ இல்ல. துவ இல்ல, இது என்ன எழுத்து? ஹ. ஹ ஹ ஹ. சத்தம் போடுவாங்க. அ ஹ. ஹ ஹ துவ ஹ. துவஹ. த அ தஹ. ஓகே, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் அதான் முடிஞ்சு சொல்ல கேட்கிறேன்னா அதான் சொல்லி முடிஞ்சு கேட்கிறேன்னா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க, இருந்தா பேர் வராங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து மூணாவதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்றாவதுல இருந்து. ம ந மன. ஆ பெல. மண் அல்ல. சாரி. ம எப்படி வரும்? ந மன. ஆ, ம ந மா என்று வரக்கூடாது, ம பெல. மா அல்ல. ம ம ந. ந மன ம ந மன. ம ம ந த ல தல. தே அந்த 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 இழுக்கிறத குறைக்கணும். சவுண்டை குறைக்கிறல்ல, உங்களோட சவுண்ட் குறைஞ்சி, சவுண்ட் குறைய கூடாது. நாங்க என்ன சொல்ற எந்த தூரம்
சத்தமா ஓதுறோமோ அந்த அளவு தூரம் அந்த எழுத்துல எங்களுக்கு உறுதி வரும். இதுதான் சரி, இந்த உச்சரிப்பு பிழை என்றது எங்களுக்கு எங்களுக்கே விளங்கும். அது ஓதுற எங்களுக்கு விளங்கும். ரெண்டாவது, இழுக்க கூடாது. என்று போறது பிழை. ஓகே. த தே என்று இழுக்க ல த, ல தேல. தே ல தேல. அது பிழை. அப்ப என்று மட்டும் தான் வருது. மொத்தமா சேர்த்து ஒரு சந்தர்ப்பத்துல தேர்ட உச்சரிப்பு மட்டும்தான் கேக்குது. அப்படி அல்ல, லாம்ட உச்சரிப்பையும் அதே சவுண்ட்ல ஓதணும். தல த ல தல 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 தே என்ற சரி லாம் என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. தே ல தேல. ஓகே, குட். இந்த ல தல நீட்டல்ல, தல நீட்டாம வெளிப்படுத்தணும். தே மூணா எப்படி ல வரும்? தேல. தோ அ தோ ஹ. சத்தம் போட்டு சரியா வரும். பிள்ளை. துவா சரி, அடுத்த எழுத்து எப்படி வரும்? ஏண்டா வரும். எ எ ஹ எ துவா எ ஹ துவா ஹ தோ அ தோ துவா. அ தோ திருப்பி போதுங்க. துவா ஹ துவா தோ ஹ. தோ அ தோ அ. நாலாவது. ஸ்வ அ ஸ்வ அ. இல்ல, நாலாவது பிள்ளை. ஸ்வ ஹ அல்ல, ஸ்வ அலிஃப் அ. என்ன சவுண்ட் வரணும்? அ அ அ அ. அ அ. திருப்பி போதுங்க. ஸ்வ அ. ஸ்வ அ ஸ்வ அ. இல்ல சிஸ்டர், அதோட ஹ சவுண்ட் வருது. மிக தெளிவாக அலிஃப்ல சவுண்ட். அ அ அ ஸ்வ அ. அ ஸ்வ ஹ ஸ்வ அ. இந்த அ அண்ட் இல்லாம அலிஃப்ல சவுண்ட் முன்னாடி வார எழுத்திலிருந்து தெளிவாக வேறுபடுத்தி பிரிபட்டு வரும். அ அ ஸ்வ அ அ ஸ்வ அ ஸ்வ ஸ்வ அ அ. ஸ்வ அ திருப்பி போதுங்க. ஸ்வ அ ஸ்வ அ. ஸ்வ அ ஸ்வ அ. குட். நாலாவது. அஞ்சாவது. க ல கல. ஆஹா, பிள்ளை. கல் என்ன பிள்ளை? க ல கல. பிள்ளை. பாப்பமே. ரெண்டு சவுண்டும் தெளிவாக வெளிப்படுத்தப்படும். க ல கல. வெரி குட். கேல. கல. க திருப்பி போதுங்க. ல கல. குட். மூணா எப்படி வரும்? ஸ்வ அ ஸ்வ அ. சா சா என்று வார்த்தை பிள்ளை. ஸ்வ ஸ்வ வானத்தை ஸ்வ நோக்கி வரணும். ஸ்வ ஸ்வ அ அ ஸ்வ அ ஸ்வ அ. வானத்துக்கு வரபடி. ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ அ. ஸ்வ அ. கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதுங்க, எழுத்து கூட்டி ஸ்வ ஓதுங்க. ஸ்வ அ அந்த ஸ்வா இன்னும் கொஞ்சம் தடிப்பா வரணுமா? மூணா எப்படி வரும்? தோ அ தோ அ. இல்ல இல்ல, மூன்றாவது நீங்க பிழையா ஓதுறீங்க. ஒரேடியா ஓதுறதால தனித்தனியா ஓதிட்டு சேர்த்து ஓதுங்க, அப்பதான் உங்களுக்கு சரியா வரும். தோ அ தோ அ. நீங்க எத்தனை ஓதுறீங்க? நாலாவதா மூணாவது? மூன்றாவது தோ அ தோ ஹ. உங்களோட துவா ஹ என்றது அலிஃப்ல சவுண்டுக்கு வருது. துவா ஹ துவா அ துவா அ என்ற சவுண்டுக்கு வருது. அந்த ஹ என்றது ஹ இன்னும் கொஞ்சம் ஊண்டி வரணும். ஹ தோ ஹ தோ ஹ துவா தோ ஹ. அ தோ
ẹ to ẹ ஓகேவா திருப்பி வந்து பாபு நாலாவது நாலாவதா நாலாவது ஸ்வா ஸ்வா ẹ ஸ்வா ẹ ஓகே மாஷா அல்லாஹ். இந்த பாடம் போன கிளாஸ்ல ஓதாத பாடம் உண்டு அப்படிதானே? போன கிளாஸ்ல இந்த பாடத்தை ஓதல தானே? இப்ப நான் தந்திக்க ஸ்கிரீன்ல போட்டிட்ட பாடம் இல்ல புதிய பாடம் உண்டு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பாடத்தை பிழை இல்லாம ஓதையிலுமா எப்படின்ட்டு. ẹ ம எம எந்த ஸ்டார்டிங் இழுக்குது அது மட்டும் தான் பிழை, மத்தபடி சரி. ஹ அல்ல ம ஹ ம ஹம குட். ரெண்டாவது ஃப ல ஃபல விலங்குல கொஞ்சம் சவுண்ட் ஆகுதுங்க. ரெண்டாவது ஃப ல ஃபல குட். மூணாவது க ஷ கஷ கரெக்ட் திருப்பி போதுங்க. நாலாவது மூணாவது க க ஷ கஷ குட். நாலாவது ஃப அ ஃபஹ நீங்க அவசரப்படுறீங்க, அவசரப்படுறதா பிழை. ஓகே ஃப சாரி அவசரம் ஃப இல்லாம ஒவ்வொரு அ எழுத்துக்கும் இடையில டைம் எடுத்து ஓதுங்க. கெ ச கெ ச உவ அ உவ அ விளங்குதா? ஃப ல ஃபல மிக நிதானமா ஓதலாம். ஃபல 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 என்று ஓட அவசியம் இல்ல. ஃபல நீட்டையும் அவசியம் இல்லை. ரெண்டும் ஃபல. ஃப ல ஃபல அ ம ம. ஃபர்ஸ்ட்ல இருந்தாவது ஓ ஃபர்ஸ்ட் இது நான் சென்னை ஸ்டைலுக்கு பிராக்டிஸ் பண்ண இயலுமான்னு பாருங்க. அ ம அம ஃப ல ஃபல க த கஷ வ அ வ அ ம ந மன மாஷா அல்லாஹ். நல்லா. அப்போ உங்களுக்கு சிஸ்டம் கிளியர். அப்போ உங்களுக்கு பாடத்தை ஃபாஸ்டா போகலாம். இன்றைக்கு இதே பாபு ஓ பாபு ந ல ந ந ல ந ந என்றது ர சரி. அடுத்த எழுத்து என்ன எழுத்து? அங்கதான் பிரச்சனைனா எழுத்து பிரச்சனை. என்ன எழுத்து ல இது? இது சவுண்ட் எப்படி வரும்? ல உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த எழுத்து? சுவாஹ சுவாஹ காவா? சுவாத் 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 காது இல்லையே. லா உங்களுக்கு எப்படி சொல்லி பாப்பேன். உங்களுக்கு எழுத்துக்கள் சொல்லி படி சொல்லி தந்தீங்க. அது என்னன்னு சொல்லி சுவாதுல சொல்லி தந்தீங்க. பிள்ளைய சுவாதுண்டா. சுவாதுக்கு மேல டொட்டிக்காது. அப்ப சுவாது நான் படிச்சுக்கிறேன். என்று சொன்ன வேணா இதுக்கு உங்களுக்கு அந்த லா பாடத்துல லா 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 லான்னு சொன்னா அப்ப லாம் அது. லா லாம் தான் லா. அது போல சரி. நான் ஒரு சின்ன ஐடியா ஒன்று தரேன். அதுல ம். துவா தால் தானே தால் ரா ரா ல் தால் தால் த ஆ என்று ஓகே பிராக்டிஸ் பண்றமே தால் த. ஆ இப்ப தால் தெரிந்தானே தால் த என்று பிராக்டிஸ் பண்ணுமே தால் த தெரிந்தானே தால். ஓ ஓ தால் தெரிந்தானே தெரியாதா? அது தெரியுது தா வெரி தால் குட் தால். தால் அந்த தால் என்று சொல்றத நாங்க வானத்தை நோக்கி வாய் ஃபுல்லா சொன்னோம் என்றால் இந்த எழுத்து உச்சரிப்பு வந்துடும். சிம்பிளா வந்துடும். இப்ப தால் எப்படி சொல்லுவோம்? த தால் த எப்படி சொல்லுவோம்? தால் தால்
இல்ல, நீங்க தால That தான் சொல்லணும். the தால் நீங்க இல்ல, இந்த உச்சரிப்பு நீங்க இப்ப வர வேணாம். முதல்ல நீங்க தால்ட உச்சரிப்பு வாங்க. தாலுக்கு மேல ஃபத்ஹத்னு வச்சா அதுல உச்சரிப்பு என்ன? that மேல the 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 பிழையே. அது the தான்னு சொல்றது வேற எழுத்து, மேல டொட்டிக்கணுமே. ra ra இல்ல the 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 நான் இந்த பாக்ஸ் அடிச்சுக்கிறேன் தானே. uh, உங்களோட ஸ்கிரீன் விளங்குதா? பாக்ஸ் போட்டிக்கிறது. uh, oh, oh. நான் பேசுற சவுண்ட் கேக்குதா? கேக்குது கேக்குது. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? உங்களோட சவுண்ட் மைக் அப்படி சவுண்ட் குறைஞ்சு போயிடுது. ஓகே இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, இப்பதான் கேக்குது. சரி, இப்ப நான் பாக்ஸ் அடிச்சுக்கிறது இதெல்லாம் கேக்குதா ஸ்கிரீன்ல? ஆ ஆ பாக்ஸ் அடிச்சு வச்சுக்கிறது ஸ்கிரீன்ல ஈக்குதா, விளங்குதா? சவுண்ட் கேக்குது ஆ இல்ல? விளங்குது விளங்குது. ஓகே விளங்குது. ஈக்குது. இதை நான் எப்படி சொல்லுவோம்? டெஸ்டிங் பாக்ஸ்ல சவுண்ட் எப்படி வரும்? உச்சரிப்பு எப்படி வரும்? த தால் த தால் தால் த. த த டி டி உச்சரிப்புல தால். இதுல சவுண்ட் இப்ப இந்த எழுத்த உச்சரிப்பு த. என்ன சவுண்ட் இதுல? த. சொல்லுங்க நீங்க. நீ சொல்லாதான் உங்களுக்கு அது மனசுல தான்னு சொல்ற இல்லையா? பேல தாண்டு ஓதுறது பேல. வானத்தை நோக்கி ஓதப்படாது. த. த கீழ் நோக்கி வரணும். த. த விலங்கல்ல சவுண்ட். த த ஆ வெரி குட். த. சரியா? அந்த த த என்று சொல்ல போகல நாக்கு எங்க படுது? த மேல் நோக்கி படுது. த மேல் வெரி நோக்கி குட். படுது. மேல படுது. ரெண்டாவது கீழே உள்ளத செல்ல போகல நாக்கு மேல தூக்கப்படப்படாது, மேலுக்கு படவே படாது. அது கீழுக்கே இருக்கணும். சரியா? ஆ கீழுக்கே தான் ஓகே இருக்கணும். இந்த எழுத்தை உச்சரிக்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. இந்த எழுத்தை உச்சரிக்கிறது, இந்த தால் என்றதை த என்று உச்சரிக்கிறோம் என்றால் இந்த எழுத்தை துவா மாத்திரும், வானத்தை நோக்கி கொண்டு விடும். துவா என்று உச்சரிக்கணும். த ரைட்? த த என்றது த துவா என்று வானத்தை த நோக்கி மாறும். ஆ சரியா? ஆ அது வாங்கி அந்த கேன்சர் பண்ணி நான் இப்படி மாறுதுன்னு சொல்லி. இதுக்கு அதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு அந்த உச்சரிப்பு. எஸ், இருக்குது. நீங்க ஒரு ரெக்கார்டை கேட்டு எனக்கு கொஞ்சம் இந்த பாடத்தை, பழைய பாடத்தையும் இந்த பாடத்தையும் விளையாட்டு வருமா? சவுண்ட கட்டாயம் கேளுங்க. சின்ன சின்ன இது வித்தியாசங்கள் தான். நான் ஒரேடி எல்லாத்தையும் சொல்லி தரல, கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் சொல்லி தரேன். வேண்டாம், நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முந்தின பாடம் ஓகே. உங்களுக்கு ஈஸியா கடந்து போயிட்டீங்க இந்த பாடம். ஆகவே நீங்க ஓதுனத கட்டாயம் கேளுங்க. இந்த பாடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க, ஆனா உச்சரிப்பு கவனமா வந்துட்டுது. இப்ப இந்த பாடம் ஃபர்ஸ்ட மட்டும் நான் சொல்லி தந்திக்கிறேன். அடுத்தது ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்க. ஓகே. ஆ